அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரியிலிருந்து குருஜி வெங்கடேஷ் ஜோதிடர் பேசுகிறேன். அனைவருக்கும் இன்று ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள். அனைத்து செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நோய் நொடி என்று பொதுமக்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். அப்படின்னா தேர்தலில் உலகமே நாடே உற்று பார்த்து இருக்கிறது என்ன அப்படின்னா இது தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்கிறாங்க, யாருக்கு நல்ல காலம் இருக்குது, ஜாதகப்படி யாருக்கு யோகமான ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜாதகத்தையும் நான் பார்த்தோம். ஸ்டாலின், திமுக, ஏடிஎம்கே, பாமக, தமிழ் தேசிய கட்சி எல்லாமே, விஜய் எல்லாருடைய பார்க்கும்போது இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன ஜாதக ரீதியாக அவர் கிடைக்கும். அவர் பிறந்தது 1/3/1953. இவருக்கு பூர நட்சத்திரம் சிம்மராசி. சிம்மராசி, ரெண்டாவது சிம்ம லக்னமே. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு மனிதருக்கு லக்னம் ராசி ஒன்றா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, உயிர் உடல்ன்றது ஒரே மாதிரி வர்றது போன ஜென்மத்தில் அவங்க செய்த நல்ல ஒரு காரியங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அவ்வளோ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மனசை சொல்கிறோம்ல, ஒரு மனநிலையை ஒருமையாக இருக்கணும், ஒருப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எந்த ராசி யார் ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, அவங்களுடைய முடிவு எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். அவங்கள அவ்வளோ ஈஸியாக யாரும் அவங்கள கணிக்க முடியாது. அவங்க பேசுகிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப 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 கம்மியாக பேசி தீர்க்கமான முடிவெடுக்குவாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி தான். ஏன்னா அவருக்கு பூரணம் மகா நட்சத்திரனுடைய இது வேறு, பூர நட்சத்திரம், ஆனால் சிம்மராசி. இது என்ன அப்படின்னாக்க, ஒரு அவ்வளோ ஈஸி யாரையும் எடுத்துமா கவுத்துமான்னு சொல்லி பேச மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குவாங்க. பற்றுதல் இருக்கும். இந்த சிம்மராசிக்கு ஒரு விஷயத்து மேலே எடுத்துட்டாங்கன்னா அந்த லாஸ்ட் வெளியே அந்த கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குவாங்க. அதில் யார் என்ன கடவுளே சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இவங்க எப்படின்னா குணங்கள் நம்பகத்தன்மையாக இருக்கும். பெரியோர்கள் ரொம்ப மதிக்குவாங்க அப்பா அம்மாவை. அதே மாதிரி குடும்பத்தை மேலே அவர் ரொம்ப ஈர்ப்பு சக்தி, ரொம்ப நீதி, நேர்மை, உண்மை, இந்த மாதிரி வாழ்க்கை தான் இவர் வாழ்த்துவார். இவர் பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கு ஜென்மஸ்தானத்திலேயே சந்திரன், அது சொல்ல தாய் பாசம் நிறையா இருக்குது. 2 வாக்குஸ்தானம் மேஷ ரிஷபன கடகசிம்மம் கன்னியில் இருக்கிறாப்படி. வாக்குஸ்தானம்னா ஒரு மனிதருக்கு பேச்சாற்றல். இந்த பேச்சாற்றல் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் நிறைய பேருக்கு பேச தெரியாது. ஏதோ ஒரு பேச்சு வம்பில் மாட்டிக்குவாங்க. இவர் ஏன்னா கன்னின்றது ஒரு பெண்ணு. அதில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்லாம் இருக்கும்போது ரொம்ப தெளிவாக பேசுவார். ரொம்ப ஒரு ஒருத்தனை கேட்டிங்கன்னா நிருபர் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லுவார். அது மாதிரி அந்த பேச்சாற்றலில் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆவது குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது. 4 அப்பா தாய் அப்பா மாதாபிதா ஸ்தானம் நல்லா இருக்குது. 5 குழந்தை ஸ்தானம் அருமையான ஸ்தானம், அதில் எந்த மாற்றம் இல்லை. 6 விரயம், அதில் ராகு இருக்கிறதால பெருசாக ஒன்றும் இல்லை. 7 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடத்திர ஸ்தானம்னு அது பேர். கடத்திரன்னா யார்? மனைவி ஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்குது. எங்கள் கும்பம் ஆனால் நிறைஞ்ச குடம், கும்பமேளா, கும்பாபிஷேகம் அப்படின்ற இடத்துல மனைவி ஸ்தானம் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அது பெரிய விஷயம். 8 ஆயுள் செவ்வாவும் புதனுக்கிறதுனால தீர்காயுசு இவருக்கு ரொம்ப ரொம்ப தீர்காயுசு. 9 லாப நஷ்ட ஸ்தானத்தில் இவருக்கு சுக்கிரன், குரு, பெரிய அற்புதம். இதுதான் பெரிய விஷயம். லாபஸ்தானத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடம் லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வயசு 73 வருஷம் 1 மாதம் 19 நாள். இவருக்கு 73 வருஷம் முடிஞ்சு 74 ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போது முதலமைச்சர் அவர்களுக்கு 78 வயசு 10 மாதம் 24 நாள் வரையும் குருமகா திசை. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சிறப்பான. எப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா 62க்கு மேலே தான் இவர் முதலமைச்சரே ஆகிறார்.
அதுக்கு முன்னே இப்போ மேயர் அதாவது வேறு விஷயம். ஏன்னா ராகு வந்து நடந்ததுனால ஒரு டைரெக்டாக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ராகு திசையில் அவருக்கு யோகம் இல்லை. ஆனால் இப்போது எது வெள்ளியும் இருக்குது அப்படின்னா 68 வருஷம் 78 வருஷம் 10 மாதம் 27 நாள் வெள்ளி. இப்போ 73 இன்னும் 5 வருஷம் இவருக்கு என்னன்னா குருமகா திசை தான். குரு பார்த்தாவே கோடி புண்ணியம்னுவாங்க. அதுக்கு மேலே குரு எங்கே இருக்கிறாருன்னா இவருக்கு வந்து அருமையான இடத்துல லாபஸ்தானத்தில் குரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறாப்படி. இப்போது நிறைய பேர் ஜோதிடங்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இவருக்கு அஷ்டம சனி, அஷ்டம சனினால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னா. அஷ்டமன்னா 8, 8 யாரை குறிக்கிறது? ஆயிலை குறிக்கிறது. ஆயில் இவருக்கு முன்னே நான் சொன்னோம், ஆயுள் ஸ்தானம் வந்து இவருக்கு 8ஆம் இடத்துல வந்து யார் இருக்கிறாங்கன்னா செவ்வாய் புதன் குரு சொந்த வீட்டில் மீனராசியில் இருக்கும்போது தீர்காயுசு இவர் தீர்காயுசு பவா அப்படின்வாங்க. அதனால் வந்து இவருக்கு ஆயில் பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. சும்மா சின்ன சின்ன அஷ்டம சனியில் டென்ஷன் வரதான் செய்யும். நம்ம அதுக்காக இல்லை ஒன்றுமே இல்லை அது செய்யாதுன்னு நான் சொல்ல வரல, வரும். ஆனால் திசை என்ன குரு. ரெண்டாவது தற்காலிகமானது வந்து என்னன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் மேஷ மிதனத்தில் வந்து குரு இருக்கிறாப்படி. ஒன்று குரு திசை, குரு பார்வை, எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இப்போ எந்தனுடைய பிரச்சனையும் இல்லாமல் அதிக அதாவது வந்து அதிக பெரும்பான்மை டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோரம் சொல்ல அதிக பெரும்பான்மையில் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம கட்சி சார்பாகவோ அல்லது வந்து நாங்கள் கணிக்கிறது ஜோதிடத்தை தான். இது வந்து அற்புதமாக இருக்குது. இவரை வந்து 100க்கு 100% வந்து வெற்றி. போன எலெக்ஷனில் நான் அதான் யூடியூப்லலாம் பேசியிருந்தோம், பத்திரிக்கையிலலாம் கூட கேட்டிருந்தாங்க என்ன யார் ஜெயிக்குவாங்கன்னாக்க கண்டிப்பாக நிறைய ஜோசியர் என்ன சொன்னாங்க, திமுக தான் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். இவருக்கு அந்த ராஜயோகம் மந்திரி பதவி சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு யோகமே இல்லைன்ட்டாங்க. அதில் எந்த காரணம் அதுக்கு முன்னையும் நான் அம்மையார் ஜெயலலிதா பீரியட்லேயும் வந்து கலைஞர் இருக்கும்போது அப்போது சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கலைஞர் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அப்படி இப்போது 3வது முறையாக நான் சொல்கிறது வந்து 100க்கு 100% வந்து ஜெயிக்கிறது மாத்திரம் இல்லை, ரொம்ப ரொம்ப அதிக பெரும்பான்மையோடு ஜெயிச்சு இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுறார் அவர். ஏன்னா அவர் வந்ததுலேருந்து 5 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டாந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸு நிறைய முன்னேற்றம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தேவை. அவர் வருவார், வரணும், அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்வார். நன்றி, வணக்கம். என் பேர் வெங்கடேஷ் ஜோதிடர். என்னுடைய செல் நம்பர் வந்து 9432322198 கிருஷ்ணகிரி. யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் ஃபோன் போடுங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலையும் வீட்டுக்கு வந்து அஷ்டபந்தனம் முன்னேற்றம், அப்போ ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி தோஷம் நிவர்த்தி செய்யப்படும். நன்றி, வணக்கம்.